ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஷு லைஃப் ஸ்டைல். வாங்க இன்றைக்கி ஃப்ரைடே பூஜை ரொட்டீன் பார்க்கலாம். என்னோடய பூஜை ரொட்டீன் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னதான் நம்ம வியாழக்கிழமை வீடு மாப் பண்ணியிருந்தாலும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் நம்ம வாசக்கால் எல்லாத்தையும் நல்லா தண்ணி போட்டு க்ளீனாக சுத்தம் பண்ணிக்கணும். மஞ்சள், பழைய வச்சுருந்த மஞ்சள், குங்குமம் எல்லாம் போகிற மாதிரி க்ளீனாக சுத்தமான தண்ணியில் வாசக்கால் எல்லாத்தையும் நல்லா தொடச்சி விட்டுக்கோங்க. தண்ணி போட்டு நல்லா கழுவுனதுக்கப்புறமா சுத்தமான ஒரு துணியை வச்சு க்ளீனாக சுத்தம் பண்ணிக்கோங்க. க்ளீனாக நல்லா தொடச்சி விட்டுக்கோங்க. என்னோடய பூஜை ரொட்டீன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃபர்தராக வீடியோக்குள்ளே போகலாம். வாசக்காலுக்கு குங்குமம் மஞ்சள் வைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம மஞ்சள் ரெடி பண்ணிக்கலாம். சின்னதாக ஒரு பவுலில் மஞ்சள் வச்சுக்கோங்க. அதுக்கு கூடவே சந்தனம் போட்டுக்கோங்க. ஜவ்வாது, பன்னீர், பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம இந்த மஞ்சளை ரெடி பண்ணிக்கலாம். மஞ்சள் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாசக்கால் ரெண்டுத்துலேயும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். கீழே வாசக்காலில், வாசப்படியில் நீங்கள் எங்கெல்லாம் கோலம் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் நல்லா பூசி விட்டுக்கோங்க. உங்களுக்கு லைனாக நல்லா அழகாக வரணுன்னா வாசக்காலில் ஃபஸ்ட்டு நல்லா தடவிட்டு அதை உங்களோட 3 விரலில் வச்சு நல்லா இப்படி கோடு கிழிக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அழகாக லைனாக உங்களுக்கு அந்த மஞ்சள் அழகாக இருக்கும், பார்க்கவும் நல்லா இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் சும்மா கை மட்டும் வச்சு இப்படி தேய்ச்சி விடாமல் நம்மளோட 3 விரல் நல்லா பதிகிற மாதிரி கோடு கோடாக நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த வாசக்காலுக்கு அப்படி ஒரு அழகாகவும் ரம்மியமாகவும் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி 2 சைடு வாசக்காலுக்கும் நல்லா பூசி விட்டுக்கோங்க. பூசி விட்டதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், நான் செய்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி 3 விரல் வச்சு இந்த மாதிரி லைன் பை லைன் நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அது லைனாக கோடு கோடாக உங்களுக்கு அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் 5 புள்ளி வைக்க போகிறீங்கன்னாலும் சரி, இல்லை ஒரு சிலர் ஒரு மாதிரி அவங்கவுங்க ஃபேமிலியில் குங்குமம் மஞ்சள் வைப்பாங்க. நான் எப்பவுமே 5 பொட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வைப்பேன். அதனால நான் அந்த 5 பொட்டையும் நான் வச்சுக்கிறேன். கீழ் வாசக்காலுக்கும் நம்ம நல்லா குங்கும மஞ்சள் படியை தேய்ச்சிக்கலாம். அப்போ தான் நம்ம வீட்டுக்குள்ளே போகும்போதே அந்த ஒரு குங்குமம் மஞ்சளோட மணத்தோட வீடே தெய்வீகமாக ரம்மியமாக அழகாக இருக்கும். வீடே ஒரு கோவில் மாதிரி ஒரு நல்ல நறுமணத்தோட நம்ம வீடே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்கள் இந்த மாதிரி உங்களோட வாசக்காலை அலங்காரம் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப அழகாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும், தெய்வீக மணமாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இதுக்கு மேலே கோலம் போட்டு குங்குமம் மஞ்சள் வைக்கும் பொழுது அவ்வளோ ஒரு அழகாக கோவில் மாதிரி பிரம்மாண்டமாக அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் மஞ்சள் பூசிட்டேன். இப்போ என்னோடய துளசி செடிக்கு கீழேயும் நான் மஞ்சள் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு துளசி செடி தனியாக வச்சு பார்க்குற அளவுக்கு எனக்கு ப்ளேஸ் கிடையாது. நான் அதனால் காம்பவுண்டுக்கு மேலே தான் என்னோடய துளசி செடியை வச்சுருக்கேன். அதனால் அதுக்கு கீழே நான் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வாசக்காலுக்கு எதிரில் சின்னதாக பிளாக் கலர் கிரானைட் போட்டிருப்பாங்க. அதுக்கு மேலேயும் நான் கொஞ்சம் மஞ்சள் பூசிக்கிறேன். மஞ்சள் பூசிட்டு நான் கோலம் போடுறதுக்காக நான் இதை செட் பண்ணி வச்சுக்கிறேன்.
என்னோட துளசி மாடத்துக்கு கீழே நான் கோலம் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு கிளியராக இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நானே வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு நானே கோலம் போடுறதுனால அந்தளவுக்கு கிளியராக என்னால் எடுக்க முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். சரியாக உங்களுக்கு வந்து அப்சர்வ் ஆகலைன்னா என்னை மன்னிச்சிடுங்க. போக போக என்ன நான் டெவலப் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து கோலம் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கோலம் மாவில் வெறும் கோலம் மாவு மட்டுமே யூஸ் பண்ணி கோலம் போடாமல் அந்த மாவு கூட கொஞ்சம் பச்சரிசியும் கலந்து வச்சுக்கிட்டோம்னா கோலம் போட நம்மளுக்கு நல்லாவும் இருக்கும். அரிசி மாவில் கோலம் போட்ட அந்த பலனும் நம்மளுக்கு கிடைக்கும். எப்பயுமே கோலம் மாவு மட்டுமே யூஸ் பண்ணாதீங்க, அரிசி மாவு கலந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அரிசி மாவில் மட்டுமே நான் கோலம் போடுறேன்னு நினைக்கிறவங்களும் அரிசி மாவில் கோலமும் போட்டுக்கோங்க. நான் வந்து எப்பயுமே ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் கோலம் போடுவேன். ஏன்னா இந்த வீடு வந்து கிரானைட்டும் டைல்ஸும் கலந்துருக்கிறதுனால அரிசி மாவில் கோலம் போட எனக்கு அந்தளவுக்கு வசதி இல்லை. அதனால் நான் வந்து அரிசி மாவும் கோலம் மாவும் ரெண்டும் கலந்து தான் நான் எப்பயுமே கோலம் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சிம்பிளாக சின்னதாக ஒரு கோலம் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாசக்காலில் 2 சைடுமே எனக்கு வந்து ஃபுல்லாக வந்து என்னால் கோலம் போட முடியாது. ஏன்னா எங்கள் வீட்டில் 2 குட்டி பசங்க இருக்காங்க. அவங்க வந்து கால் படும், அவங்க வந்து கலைச்சிடுவாங்க. அதனால் எங்கள் வீட்டு வாசக்காலுக்கு இந்த சைடு கொஞ்சமும் அந்த சைடு கொஞ்சமும் நான் வந்து மஞ்சள் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நான் கோலம் போட்டுக்கிறேன். வீட்டு வாசப்படியிலையும் நான் கோலம் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாசக்காலில் கோலம் போடுறது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். நான் அதனால் என்னோடய வாசப்படிக்கு நான் சேர்த்து கோலம் போட்டுக்கிறேன். கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா நான் ஒரு லெமன் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லெமனில் ஒரு சைடு குங்குமம் ஒரு சைடு மஞ்சளும் போட்டு வாசப்படிக்கு இந்த சைடு ஒரு ஆஃப் பழமும் அந்த சைடு ஒரு ஆஃப் பழமும் வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கந்திஷ்டிக்காக வைக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் உருளியில் மல்லிகைப்பூ வச்சு அலங்காரம் பண்ணி சைடில் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லா அலங்காரமும் நான் முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் ஈவினிங் பூஜை நான் எப்படி பூஜை பண்ணுறேன்றது உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட்டு வந்து என்னோடய துளசிக்கு நான் வந்து பூஜை பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சூரிய பகவானுக்கு சந்திர பகவானுக்கெல்லாம் நான் வந்து கற்பூர ஆராத்தி காமிச்சிட்டு என்னோடய துளசி மாடத்துக்கும் நான் வந்து பூஜை பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய துளசி அம்மாவுக்கும் நான் வந்து கற்பூர ஆராதனை காமிச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து வாசக்காலில் விநாயகர் வச்சுருக்கேன், சஸ்திக் போட்டிருக்கேன். அதனால் அவங்களுக்கும் நான் வந்து தீப ஆராதனை காமிச்சிக்கிறேன். நான் வச்சுருக்க விளக்குக்கும் நான் வந்து கற்பூர தீபாராதனை காமிச்சிக்கிறேன். என்னோடய வாசக்காலில் குடிக்கொண்டிருக்கும் என்னோடய குல தெய்வத்துக்கும் நான் வந்து கற்பூர ஆராதனை காமிச்சிக்கிறேன்.
நான் வந்து வாசக்காலில் இருந்து லக்ஷ்மி அம்மா உள்ளே வர மாதிரி படம் ஒட்டியிருப்பேன். அவங்களுக்கு வாசக்காலில் என்னோடய குலதெய்வத்தோட பேர் எழுதியிருப்பேன். அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் வந்து பூஜை பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் இந்த லைட் ஆஃப் பண்ணு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பூஜை ரொட்டீன். இந்த வாரம் ஃப்ரைடே நான் இப்படி தான் எங்கள் வீட்டில் பூஜை பண்ணேன். என்னோடய பூஜை பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய், ஸ்டே ஹெல்த்தி.